ஜனவரி 11 சனிக்கிழமை இந்த 2025 வருஷத்தில் காலையில் 11:30 மணிக்கு ஆரம்பித்த காட்டுத்தீ கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ரொம்ப பரவி மக்கள் எல்லாம் வெளியேற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னமும் அந்த தீயை கட்டுக்கோப்பு கொண்டு வர முடியல. அதை என்ன சொல்கிறாங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து தனித்தனியாக பிடிச்சது மொத்தமாக ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஹர்ஸ்ட் ஃபயரு, ஈட்டானு, கெனித்து, பாலசைடு, இந்த 4 ரீஜன்லேருந்து மொத்தமாக தனித்தனியாக பிடிச்சது மொத்தமாக ஒன்று சேர்ந்து நரக நெருப்பு மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் வேறு வழியே இல்லை, வெளியேறி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க. இறப்பு ஒரு கம்மியான பேர் இறந்து போயிட்டாங்க. மற்றபடி பொருளாதாரம் அந்த உள்ள எல்லா வர்த்தகம்லேருந்து பில்டிங் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இதை 2 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சேர்ந்து பணம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி பாலஸ்தீனை காசாவில் குண்டு போட்டு நிறைய நெருப்பை உருவாக்குனாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொண்டும் குமிச்சாங்க. அப்போது அவங்களுக்கு அதெல்லாம் பாவமாகவே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது யுத்தம், பாவம் இல்லை, கொலை கிடையாது, டெரரிசம் கிடையாது, அது யுத்தம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போது இவங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் ஐயோ ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப சேதம் ஆகிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்காக தான் அட்லீஸ்ட்டு பொருள் தான் சேதம். அங்கே உயிர் போச்சே, உயிருக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. அப்போ இன்னமும் அவங்களுக்கு புரியலை, இது நம்ம செஞ்சது தான் நமக்கு திருப்பி வந்திருக்குன்னு. ஏன்னா உலக நாடு நிறையா பேர் பின்வாங்கிட்டாங்க, அமெரிக்காவுக்கு எதிர்த்து யாரும் வரலை. அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவும் தெரிவிக்கலை, ஒன்றும் நிற்கவும் இல்லை. நிறைய நாடு வாய் மூடிக்கிட்டே இருந்தாங்க. மக்களுடைய பிரார்த்தனைகள் மட்டும்தான் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அப்பப்போ அடி வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதை பார்த்து எந்த ஒரு இஸ்லாமியர்களும் சந்தோஷப்பட போகிறது கிடையாது. அவங்க இறந்து போயிட்டாங்க, ஏன்னா அப்பாவி மக்கள் நிறைய பேர் இருக்குது, எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது அவங்க புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே மனுஷன்தான். என்ன தான் நயவஞ்சகனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு படி மேலே நயவஞ்சகனுக்கே நயவஞ்சகன் இறைவன். அதை என்றைக்கு நம்ம மறக்க முடியாது. நம்மளை படைத்த இறைவன் நம்ம போட்டி போட முடியாது, தோற்று தான் போவோம் கடைசியில். இது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, ஜீசஸை ஃபாலோ பண்ணுற அமெரிக்கன்ஸு, இவங்க யூதர்கள் மோசஸ், அவங்க வேறு ஒரு ரிலீஜன். ஓகே, கிறிஸ்டியானிட்டியும் சரி இஸ்லாம் மக்களும் சரி 2 பேரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருன்னா ஜீசஸ், அவங்க வருகைக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராஃபட் ஈசா, இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்காக அவங்களோட வருகை இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சாலே இவங்க கூட போய் நின்றுட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, ஜீசஸ் அவங்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூதர்களோட யுத்தம் செஞ்சுட்டு பாலஸ்தீனை மீட்டெடுக்கிறது தான் வர்றாங்க. இது அவங்களுக்கு தெரியலையா? பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தாலே இந்த மாதிரி யூதர்கள் கூட சேர்ந்து நின்றுட்டு இஸ்லாமியர்களை அழிக்கணும், மக்களை கொல்லணும்னு துடிக்க மாட்டாங்க. இது தெளிவாக இருக்குது குரான்லேயும் பைபிள்லேயும். அதாவது ப்ராஃபட் ஈசா அவங்க வருகை எதுக்குன்னு, யூதர்களோட அவங்களுடைய மூச்சு காட்டு பட்டாலே யூதர்கள் செத்து போயிடுவானா, எத்தனை கிலோமீட்டரில் இருந்தாலும். அப்படி சக்திவானவங்க வாழ்ந்தவங்க அவங்க ப்ராஃபட் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அவங்க பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், மேரி மாதான்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட புனிதமானவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள ஒரு கடவுள் மாதிரி வணங்குறாங்க கிறிஸ்டியானிட்டியில். குரானில் ஒரு பெண்ணை பற்றி ஃபுல் சூறா இருக்குன்னா சூரா மரியம் அவங்கள பற்றி இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய புண்ணியமானவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவங்களை என்ன சொன்னாங்கன்னா யூதர்கள், நடத்த கெட்டவ, எப்படி கல்யாணம் ஆகாமல் குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு கேவலமாக அவங்க பிறப்பையே அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தினவங்க யூதர்கள். அப்போது அவங்க கூட சேர்ந்து நின்று இவங்களை எதிர்க்கிறாங்க. சரி, இஸ்லாமியர்களை எதிர்க்கிறீங்க வேற, அது ஒரு விஷயம். உங்களை நீங்கள் தெய்வமாக வணங்குறவங்களை கேவலப்படுத்தி இன்ன வரைக்கும் அவங்கள மட்டமாக தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்கள நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அதுதான் எங்களுக்கு டவுட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தலைவர் ஒருத்தன் வருவான், அவன் பேர் தஜ்ஜால். அவன் பெரிய ராட்சச கொடிய மிருகம். அவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாம் நம்ப வைப்பான். நம்பாதவங்கள கொலை பண்ண துணிய மாட்டான். அப்படிப்பட்டவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த யூதர் கூட்டம். அப்போது அந்த தஜ்ஜால் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. 35 வயசு, அதே வயசில் தான் அவங்க திருப்பி வருவாங்க. திருமணமும் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்ல ஆட்சி செய்வாங்க.
ஆட்சி செஞ்சு இஸ்லாமிய கூட்டங்களை படை திரட்டி கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த யுத்தம் செஞ்சு யூதர்களை அழிச்சிட்டு அந்த தலைவன் வரான் இல்லையா தஜால், அவனையும் அடிச்சுட்டு ஃபுல்லாக அவனையும் கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ பாலஸ்தீன், இப்போ கஷ்டத்தில் இருக்கிற பாலஸ்தீன், உதவி பண்ண யாருமே வராத பாலஸ்தீன் அப்போதைக்கு என்னாகும், அதுதான் உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கும். வல்லமையிலையும் பொருளாதாரத்துலையும் எல்லாத்துலேயும் பெரிய நாடு, முன்னோடி நாடாக அதுதான் இருக்கும் பாலஸ்தீன். இப்போ மக்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த யுத்தம் நிறுத்தவே நிறுத்தாது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற சண்டை இப்போ விதிக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் வர்ற வரைக்கும் இந்த சண்டை நிறுத்தவே நிறுத்தாது. என்னதான் முயற்சி பண்ணாலும் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த யுத்தம் முடியாது. அவங்க வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களும், இஸ்லாமிய மக்களும் சரி கிறிஸ்டியன் மக்களும் சரி, 2 பேரும். ஆனால் அவங்க வருகை எதுக்குன்னா யூதர்களை அழிச்சிட்டு பாலஸ்தீனை மீட்டெடுக்கிறதுக்கு தான். இதை புரிஞ்சாலே அவங்க கூட சேர்ந்து சண்டை போட மாட்டாங்க. அதை பைபிளை ஒழுங்காக படித்தாலே அவங்களுக்கு விளங்கிடும். இதெல்லாம் படிக்காதனால தான் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. அப்போது ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணுறாங்க. கடவுள்னு வணங்குற ஜீசஸே எதுக்கு வருவாங்கன்னு தெரியாமலே இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்குங்க, ஜீசஸோட வருகை எதுக்கு இருக்கும் அப்படின்னு. இதுதான் காரணம். அது மாதிரி எந்த ஒரு இஸ்லாமியர்களும் அடுத்த மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து இல்லை அழிஞ்சு போகிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். ஓகேயா? அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னா ஆதகத்தில் ஏதோ சொல்கிறாங்கன்னு அர்த்தம். யாருமே உண்மையாக குரான் படித்தவங்க, ஓதுனவங்க, தொழுதவங்க அந்த மாதிரி என்றைக்குமே தப்பாக யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குங்கிறது குரானில் குறிப்பிட்டிருக்கு. குரானில் இருக்கிற எல்லா விஷயமும் பாஸ்டாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், எல்லாமே சத்தியமான உண்மை. கண்டிப்பாக இது நடந்தே தீரும். நம்ம யாராலையும் ஒன்றும் மாற்ற முடியாது. இது நம்ம ஆனால் அந்த காலகட்டங்களில் நம்ம இருப்போமான்னு தான் தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.